கடைசியா ஆகர் கோயிலுக்கு வந்துட்டோம். போறோம். சன் டிவிக்காக சுகுமாரன். Hey, I've seen this one. This is a class. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். போய் அங்க தொடர்பு. டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. கொள்வோம். நம்மள பாக்குறதுனா கோயில் ஓ இரட்டை கோட்டை வழி பிரம்மாண்டமாக இருக்குல்ல மலை. எனக்கு ஏதோ போன் வருதுப்பா. இவரு இருக்கிறார் நம்ம விஜய் ஓம்னா. அவர் கால் வந்ததுனால அவர் பிஸி ஆயிட்டாரு. ஸோ வேர் இன் சென்டர் ஆஃப் த ஹெல்த். என்ன ஜெடி ரோமியோ போட்டோ ஷூட் எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது கோயில். இதோ நம்ம பசங்க தான். என்ன இலவசத்துக்கு 10 ரூபாவா உள்ளாச்சு, அதாவது கட்டணத்துக்கு 10 ரூபாவா, இலவசத்துக்கு ஃப்ரீயா? ரெண்டும் ஒன்று தானே? ஆமாம் இல்லை, சாரி பாஸ், கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டேன். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ போகிறோம். 18 பட்டி கருப்பு சுவாமியோட சன்னிதானத்தை பார்த்துட்டோம். ஸ்ரீ 18 பட்டி கருப்பு சுவாமி திருக்கோயில் வந்துட்டோம். கடைசியாக இப்போ இது உள்ள போயிட்டுருக்கோம். போவோம், இல்லை எவ்வளோ தான் போகுது பார்த்துக்குவோம். வந்துட்டோம். என்ன கோயிலோட நட சாத்திருச்சான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய விஷயத்த பார்த்துருக்குறேன். பெரிய விஷயம்னாக்கா ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். நான் இதை முதல் தடவையாக பார்க்குறேன். படத்தில் பார்த்தது இதெல்லாம். ஆக்சுவலாக இது முதல் தடவை இப்போ தான் பார்க்குறேன் நான். ரொம்ப பெரிய அருவாள் பாத்தியா? இவ்வளோ பெரிய அருவா பார்த்தீங்களா? அப்படியே பின்னாடி சுற்றி பார்த்தா இங்கே ஒரு அருவாலையும் கேட்டிருக்காங்க பாருப்பா. இங்கே வாங்குறேன், இங்கே வாங்குறேன். இந்த ஒரு அருவா பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே பாரு, பேக் கேமரா காமி பார்த்தீங்களா? ஆத்தி பில்டிங் ஹைட் இருக்குது. இங்கே பாருங்க, இவ்வளோ கீழே எவ்வளோ பேர் அருவாள் வச்சுருக்காங்கனாக்கா ஒரு மனுஷன் தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். அருவாலை தூக்கி பார்த்தேன், அது வெயிட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா? அத்தி எனக்கே பெருசாக இருக்குது போல இருக்கு. அப்புறம் நம்ம டீம் பசங்க வந்துட்டாங்க உள்ள. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அங்கே ஒரு டேங்க் மாதிரி தெரியுமா? அது அந்த டேங்க்கு அது வந்துட்டு லக்ஷ்மி களஞ்சமா. லக்ஷ்மி களஞ்சனாக்கா அந்த அரிசி அதான் போட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். இது இங்கே ஒரு கோயில் உள்ள இருக்குது. என்ன இது? அழகரும் இது கல்லணீர் திருநாங்க கோயில். படிச்சாச்சு, அவங்க உள்ள போவோம். பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் மிகு பிரம்மாண்டம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெரு பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன ஆச்சுடா விஜய்? அடப்பாவி, மதுரைக்கு வந்து மதுரையில செருப்பில் விட்டுட்டானே. நல்ல செருப்பாச்சே. கோயில் கும்பிடுங்க தம்பி. 1500 ரூபாய் அதுல எல்லாம் விடலப்பா. இங்க இருந்தா செருப்பர்ல அதை போட்டுக்கோ. மேல இருக்கிறத எதுவும் நான் போட்டுக்கடா. சில்பரை சொல்லிட்டாங்களே பாவம். கடைசியாக வந்து மதுரைக்குள்ள மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னாக்கா பரோட்டா சாப்பிட போயிட்டு இருக்கிறோம். அதாவது கொத்து பரோட்டா மதுரைக்கு ஃபேமஸ் இருக்குனாங்க இல்லையா, அதுக்காக போய்கிட்டு இருக்கோம். என்ன அவன் பிள்ளைங்க என்ன காணோம்? அங்க ஒரு கடைசியில் செப்பல் ஊரு காட்டோட மோசமா மாறினதாடே. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.
1200 செப்பலை திருடிட்டு 150 ரூபா செப்பல் அந்த கடைக்காரர் இல்லை எது இடத்துல 10 ரூபான்னாரு. இங்க வந்தாக்கா இது 150 ரூபா 50 ரூபா 100 ரூபாய் செப்பலை வந்துட்டு ஏமாத்தி வித்துருக்காங்க. அந்த பையனை மூஞ்ச பாருங்க. நாங்க முடியல. இப்போ நாங்க பரோட்டா கடைக்கு போயிட்டு அங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்றோம். அந்த கொத்து பரோட்டா கடை கண்டுபிடிச்சிட்டோம். வந்து ரொம்ப நேரம் வெயிட் ரொம்ப நேரம் பசி உசுர போகுது. கண்ணு கட்டுது. அவன் ஜூஸ் இந்த கடையில ஜூஸ் கிடைக்க மாட்டேங்குது. இலைய போட்டாங்க. இலைய பார்த்து நல்லா பெருசா இருக்கு. என்ன சூர்ல உள்ள லேட் பரோட்டா வந்துருச்சு. கொத்து பரோட்டா மதுரை ஃபேமஸ் கொத்து பரோட்டா. பிரியாணியில மட்டும் எவ்வளவு பெரிய பீஸ் வச்சாங்க தெரியுமா? அங்க பாருங்க, படு பயங்கரமான பீஸ். டேஸ்ட் பண்ணினுக்கிறோம். பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ரிசல்ட் சொல்றோம். மதுரையில ஜிகர்தண்டா ஃபேமஸான ஏதோ நல்ல ஜிகர்தண்டா போட்டு கொடுக்குறாரு நமக்கு. அதை நம்ம மிக்ஸ் பண்றாரு. என்ன பால் டப்பால பாயாசம் மாதிரி இருக்குது. அடுத்தது என்ன போட போறாரு? ஐஸ்கிரீம். இது ஐஸ்கிரீம் என்ன ஃபிளேவர்னா இது? ஓ ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம்ல ஜிகர்தண்டா ஃபிளேவர் ஐஸ்கிரீமா? இது புதுசு. அடுத்தது என்னன்னு? இது என்னது? வாசனி மில்க் மில்க் மிஸ்ட். ஓ மில்க் மிஸ்டா? தமிழ்ல சொல்ல பாசனி பாசன். साले को पता नहीं चल रहा, छोड़ दो भैया उनको. खाली बात करता उतना ही वो. மதுரை சாரல் அவ்வளோதானே. ஜிகர்தண்டா ரெடி. முதல் போனி ஜிகர்தண்டாக்கு அது வரையில வந்து ஜிகர்தண்டா கொத்து பரோட்டா முடிச்சிட்டோம். ஜிகர்தண்டாவுக்கு முடிக்க போறோம். அதுக்கப்புறமேட்டா மதுரை மீனாட்சியில போய் முடிக்க போறோம். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவங்க 2 பேரும் என்னவோ பயங்கறாங்க, என்னன்னு தெரியல. அவர் முன்னாடி ஃபோன் பேசி ஆறுதல பயங்கறாங்க. ஐயோ அலாட் ஆயிக்கடா அலாட். இன்னொருத்தர் எங்க சாமி எங்க போகணும்? சுடுகாட்டுக்கு. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். ஏன் அது செத்த வண்டியில போவாங்க, உசுரோடைய கிளம்பிட்ட? சுடுகாடு இருக்கிற ஏரியாவுக்கு போனோம்யா. அப்படி விவரமா சொல்லு. நேரா பார்த்து வண்டியில We are ready for reception. Another reception ready ஆயிட்டோம். இன்னொரு ரூம் ரெடி ஆயிட்டோம். வேற ரூம் மாறிட்டோம். இன்னொரு ரூம் ரெண்டாவது ரூம். அந்த கதையை அப்புறமா சொல்றேன். ரூம் அந்த கதையை ரூம்ல போய் சொல்றேன். கடைசி அங்கேயே சுத்தி முருகனோட வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி இங்க பிமிகாட்ஸ் இருக்கிறாங்க.
இதெல்லாம் ஃபுல் அன்ஃபார்ச்சுனேட்ல நடக்குது, ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. இதெல்லாம் நாங்கள் வரணும்னா எதிர்பார்க்கல, ஆனால் இங்கே வந்திருக்கோம். என்னத்துக்கு வந்து எதுக்கு வந்து எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்ல மதுரை நகரில் ஒரு 2-3 கோயிலை பார்த்துட்டோம். அதில் அன்ஃபார்ச்சுனேட்ல இந்த இடத்துல வந்துட்டு கும்பி நடந்துட்டு இருக்கு. நடுறத தூங்கலான்னு போனால் பார்த்தா கும்பி நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு பிரச்சனை இருக்கு ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. புறவம்சம் நடக்குதா முடிக்கிறது, அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது. பட் இது முதல் படைவீடு முதல் தடவை வந்திருக்கிறோம். அதை வந்து முதல் கோயில் முருகர் கோயில் முதல் கோயில் தான். நெக்ஸ்ட் என்ன கோயில் பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சம்பராரம் கம்பாரம்லாம் பார்க்க முடியல. கமிங் பேக் டு பெங்களூர். மறுபடியும் இப்போ பெங்களூர் இப்போ பெரியார் பஸ் ஸ்டாப் போயிட்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். தலைநோவு பயங்கரமான தலைநோவு. கடைசியாக அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்குள்ளேயோ 4 வாட்டி ஏறி இறங்கிட்டோம். எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் வந்துருச்சு. இந்த பையன் ஸ்கூல் கட்டினுங்கிறான், அந்த பையன் ரெடி ஆகினுங்கிறான். பெங்களூர் பஸ்ஸில் கடைசியில் ஏறியாச்சு, போய் சேரதான் போனது. பெங்களூர் ரீச் ஆகிட்டோன்னே பார்க்குறோம். Finally reached to Bangalore. எங்க பாஸை மட்டும் ரொம்ப தூரத்தில் இறக்கி விட்டாங்க பஸ்கார. எங்க பாஸ் ஒன்னே நடுவில் நிற்கிறாரு. எங்கன்னா நம்ம பாஸ் காணும். பாஸ் என்ட்ரி எங்க கொடுக்குறீங்க பாஸ்? அதோ எங்க பாஸ் வந்துட்டாரே.
நீ பண்ணணும்